நேத்தைக்கு நாள் இரவு ஒரு சகோதரர் துணுக்கு செய்தி ஒன்று அனுப்புறாரு. என்ன அப்படின்னா, சகோதரி பெங்களூர்ல ஹோட்டல்லாம் மூடுற மாதிரி இருக்காங்க. இத வேணா உங்க சேனல்ல போட்டுக்கோங்க அப்படின்னு. அவருக்கு பதிலா நான் அனுப்புனது என்ன தெரியுமா? நான் ஏதாவது ஃபேக் நியூஸ போட்டுட்டேன்னு என்னைய திருப்பி அடிக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட்னு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல இது வேறயா? ஏன் சகோதரரே, எல்லா நியூஸும் வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் வேணா நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு விட்டுட்டேன். காலையில பெங்களூர்ல இருக்கிற உணவகங்கள் மூடப்பட போகிறது அப்படின்னு அந்த சங்கத்திலிருந்தே வெளியான ஒரு லெட்டர அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. பெங்களூர்ல இருக்கிற சின்ன சின்ன உணவகங்கள், ஹோட்டல் தானே மூடப்பட போகிறது. இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு இதையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த காணொலி. உணவகங்களும் சின்ன சின்ன கேண்டீன் மாதிரி இருக்கக்கூடிய உணவகங்களும் மூடப்படுறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காங்க இல்லையா அந்த இளைஞர்கள், வீட்டில் சமைக்க முடியாம ஹோட்டல் சாப்பாடை நம்பி இருக்கக்கூடிய முதியவர்கள், ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கலாம் அல்லது ஒரு சின்ன விடுதி மாதிரி அங்கே தங்கியிருக்கலாம். ஸோ இவர்களை போன்ற நபர்கள் ஹோட்டல் அல்லது சின்ன சின்ன உணவகங்கள் அல்லது விடுதியில் செய்து தரக்கூடிய உணவை நம்பி தான் இவங்களுடைய பொழப்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டு நிலைமை வந்ததுனால உணவகங்கள் மூடுறதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அறிவிப்பை கொடுக்குறாங்க. சில உணவகங்கள் என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட இருக்கிற சிலிண்டர் கடைசி சொட்டு தீர்ற வரைக்கும் நாங்கள் சாப்பாடை செஞ்சு மக்களுக்காக கொடுப்போம் அப்படின்னு அவங்க பங்குக்கு என்ன முடியுமோ அதை மக்களுக்காக செய்ய நினைக்கிறாங்க. சில நாடுகள், இப்போ நான் மேலே இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க, இந்த நாடுகள்லாம் நமக்காக சிலிண்டர் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. தர்றேன்னு சொல்கிற இந்த சூழலில் அவங்க என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் நமக்காக விதிப்பாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தேவையோ மக்களுக்கு தங்கு தடையின்றி கொடுப்பதற்கு இந்த அரசு தயங்காது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு உணவகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த தட்டுப்பாடு நாளைக்கு வீடுகளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தி 2007 வாக்கில் மக்களுக்கு இலவசமாக சிலிண்டர் கொடுக்கணும், அடுப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச நம்ம அரசுக்கு விலைக்கு எப்படியாவது வாங்கி இந்த மக்களுக்கு சிலிண்டரை கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடுறதா என்ன? ஸோ நம்மளை எப்படியும் தட்டுக்கடை விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.